ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான டேஸ்டான அருமையான மட்டன் கறி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா செஞ்ச 1 kg மட்டன் கறி குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஈஸி மெத்தடில் செஞ்சு அசத்தலாம். பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்பீங்க எலும்பே இல்லாத கறி, தனி கறி 1 kg வாங்கி வச்சுருக்காங்க. நல்லா கழுவி அலசி எல்லாமே நீட்டாக இருக்குது. இப்போ தக்காளி 3 எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மல்லி இலை, புதினா, 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இந்த மட்டனுக்கு தகுந்த மாதிரி வெங்காயமும் பூண்டு பல்லு எடுத்துக்கிறேனுங்க. பூண்டு பல்லு ஒரு 15 எடுத்திருக்கேன். ஒரு 2 பூண்டு உரிச்சிருக்கேன்னு வைங்க. அப்புறம் வெங்காயம் ஒரு 300 வெங்காயம், சின்ன வெங்காயம் முழுசாகவே நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 1 kg வேகிற மாதிரி குக்கர் எடுத்துகிட்டு அன்னாச்சி பூ போட்டுக்கோங்க, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, நம்ம 1 kgக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 போட்டுக்கோங்க. 5 ஏலக்காய், பட்டை, கிராம்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்பைசிஸ் ஐட்டம் சேர்த்தாச்சு. இது போட்டோடனே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நான் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சோம்பு மணத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அந்த 2 பச்சை மிளகாவும் மல்லி புதினா இலையே சேர்த்துக்கிட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இந்த வெங்காயத்தை முழு வெங்காயமும் சேர்த்துக்கலாம், இல்லை பூண்டும் அதுவும் சேர்த்து இந்த வெங்காயம் சேர்த்து 1-2 நச்சுமே சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தாலே போதும், ரொம்ப வதங்கன்ற அவசியம் இல்லை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை முடிகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா பிரியணும். அதுக்கு இடையில நம்ம தக்காளியை நறுக்கிக்குவோம். தக்காளியை ரொம்ப சின்னதாகலாம் நறுக்க வேணாம், 1-2 நறுக்கிக்கோங்க. ஏன்னா இந்த குழம்புலேருந்து நம்ம தக்காளி எடுத்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா தக்காளியோட ஜூசினஸ் வத்துற அளவு வதக்கிக்குவோம். இப்போ வதங்கிருச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூளில் 1 டீஸ்பூனும், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். 1 kgக்குங்க, நான் அளவு சொல்கிறேன். மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கறியை சேர்த்து நல்லா இந்த இஞ்சி பூண்டு இந்த வெங்காயத்தோட இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. எண்ணெய் பிரிகிற அளவு நம்ம மூடி போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த 1 kg கறிக்கு எவ்வளோ உப்பு சேர்க்கணுமோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வேகுதுங்க கறி. இந்த ஸ்டேஜில் நம்ம மசால் தூள் ஐட்டம்லாம் சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஆனக்கரண்டியில் 1 ஆனக்கரண்டி நான் சேர்த்தது கறி மசால் தூளுங்க. எங்கள் அம்மா அரைச்சது. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யணுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் எங்கள் அம்மாட்ட பக்குவம் கேட்டு அது தனி வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூனுக்கு பட்டை கிராம்பு தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ சேர்த்து நல்லா கிளறிக்கணும். இந்த எண்ணெயில் இந்த கலவையில் இந்த மசாலாவிலே மட்டன் வெந்துச்சுன்னா நல்ல ஒரு வாசமனமாகவும் டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ மறுபடியும் நான் 1 கரண்டி ஆனக்கரண்டி போட்டால் அது 1/4 கிலோவுக்குன்னு நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம 1 kgன்றனால கரெக்டாக 4 ஆனக்கரண்டி போட்டிருக்கேன். போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கங்க. வதக்குனதுக்கப்புறம் நல்ல ஒரு வாசமான வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலாக தனி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணுங்க. அது லாஸ்ட்டாக ஊற்றணும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை செகண்ட் தேங்காய் பாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம கறியை விசில் வைக்க போகிறோம். கறியை ஹை ஃப்ளேமில் 3 விசிலும், லோ ஃப்ளேமில் 2 விசிலும் நான் வைக்க போகிறேங்க. இப்போ நான் இந்த அளவு தண்ணி ஊற்றி நான் மூடி வச்சுக்கிறேங்க. மூடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கலவையெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வச்சு முடிச்சதுக்கப்புறம் விசில் வந்ததுக்கப்புறம் விசில் அடங்கி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போயே மணக்க சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு கிளறி மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்ற போகிறோங்க. தேங்காய் பாலை ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சா சூப்பரான டேஸ்டான மட்டன் கறி
ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன் இந்த குழம்பு 1 கேஜி மட்டன் குழம்பு உங்கள் வீட்டில் எது விசேஷமானு கேட்பீங்க. ஆமாங்க, எங்கள் வீட்டில் கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி எங்கள் டேடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் டேடியை பார்க்க சண்டே வீட்டுக்கு வந்தாங்க. அப்போதே அவங்களுக்கு வந்து இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தோம். இது வந்து கொஸ்கா சோறுக்கு சாப்பிட்லாம், பரோட்டா, இடியப்பம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி இந்த குழம்பு வந்து பரோட்டா, இடியப்பம், ஆப்பத்துக்கு தான் அவங்களுக்கு நாங்கள் வைக்க போகிறோம். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் டேடி வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அவங்க வந்து பார்க்குறக்காண்டி 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த குழம்பு நாங்கள் செய்கிறோம். நல்லா மணக்க மட்டன் சாஃப்டாக வந்து சூப்பராக இருக்குது. இது போக பணியாரம், அப்புறம் வந்து இட்லி, தோசை கூட ஊற்றிக்கலாம். ஆனால் இன்றைக்கி பணியாரம் செஞ்சு வச்சுருக்கோம். அது போக அதிராம்பட்டினம் ஸ்பெஷல் வட்டலப்பம், நெக்ஸ்ட்டு வந்து கடப்பாசி செஞ்சு வச்சுருக்கோங்க. இப்போ எல்லோரும் பேசிக்கிட்டு ஒன்றா சேர்ந்து சாப்பிட போகிறாங்க. நான் எப்போவுமே அவங்கள சச்சா மாதிரி பெரியத்தா மாதிரி தான் கூப்பிடுவேன். அவங்க வந்து வேறு இடத்துலேருந்து வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, சிவகங்கை, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்திருக்காங்கனால டயர்டாக இருக்காங்க. இருந்தாலும் நண்பரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆனதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக பாசமாக எல்லோரும் ஒன்று அவங்களுக்குள்ளே பரிமாறி சூப்பராக பேசிக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்டாங்க. எங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நைட் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. வாழைப்பழம் வச்சுருந்தோம், வாழைப்பழம்லாம் சாப்பிட்றாங்க. பொறுமையாக பேசி நிதானமாக சாப்பிட்றாங்க. கடப்பாசியில் ஒரு 3-4 ஃப்ளேவர் செஞ்சு வச்சுருந்தோம். எல்லோ கலர் வந்து மேங்கோ ஃப்ளேவருங்க, க்ரீன் வந்து பிஸ்தா ஃப்ளேவர், நெக்ஸ்ட்டு வந்து வட்டலப்பம், அப்புறம் வந்து நார்மல் வந்து கோகோனட் ஃப்ளேவர் எல்லாமே செஞ்சு வச்சு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அப்படியே மார்னிங்குமே புரோட்டா. இந்த மார்னிங்கு குழம்பு என்னாண்டா எப்போவுமே நான் அடிக்கொருக்கா போடுறது தான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருந்தோம். அதுவுமே சிறப்பாக இருக்குன்னு சூப்பராக சாப்பிட்டாங்க. அதுக்கு வந்து தோசையை நெக்ஸ்ட்டு வந்து இனிப்புக்கு வந்து பால் பணியாரம் செஞ்சுருந்தோம். உங்களுக்கே தெரியும், பார்க்குறப்பே தெரியும், அந்த கடப்பாசி வந்து தேங்காய் பால் கடப்பாசி சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ எல்லாமே நாள் வந்தாங்க. வந்து நைட்டு எல்லாம் படுத்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் எல்லாமே நல்லா கலந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு மறுநாள் வந்து அதிராம்பட்டினம் ஸ்பெஷலோட தம் ரூட் வாங்கி கொடுத்தோம். சிறப்பாக எல்லாருக்கும் நம்ம ஊருக்கு வந்ததுக்காண்டி அந்த தம் ரூட்டு வந்து டேஸ்ட்டுக்கு இருக்கணுமேண்டு வாங்கி கொடுத்து அவங்களுக்குமே எல்லாருக்குமே வாங்கி கொடுத்து எங்கள் டாடி ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு நண்பர்களையும் சச்சா பெரியதா மாதிரி எல்லாத்தையும் கௌரவப்படுத்தினாங்க. துண்டு போட்டு அவங்களுக்கு வந்து ஸ்வீட் வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு வீடியோ மறக்க முடியாத நிகழ்வு. அதனால என்னை வீடியோ எடுமா, என்னோடய நண்பர்கள்லாம் வந்ததை வீடியோ எடுங்க ஞாபகமாக இருக்கட்டுண்டு அவங்கெல்லாம் பேசின பேச்சு எல்லாமே ரொம்பவுமே சந்தோஷமாக ஆசையாக இருந்துச்சுங்க பார்க்க. இந்த மாதிரி நண்பர்கள்லாம் சேர்றது எவ்வளோ ஒரு பெரிய கொடுப்பினை. இவங்கெல்லாம் எங்கே ஒன்றா சேர்ந்து படித்தாங்கன்னா ஜமால் மொய்தீன் காலேஜில் திருச்சியில் எங்கள் டாடி படித்த காலத்தில் ஒன்றா சேர்ந்து படித்தவங்க. இது எங்கள் சச்சா மாதிரி. எங்கள் சச்சா வந்து ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. எங்கள் சச்சா மட்டும் இல்லைங்க, பெரியத்தா, மற்றபடி எல்லாருமே ஒன்று சொன்னாப்புல பாசம் வைக்கிறதுலையும் அன்பு வைக்கிறதுலையும் நேசம் வைக்கிறதுலையும் இவங்கள மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காதுங்க. இன்னும் 2 பேர் வந்து வெகு விரைவாகவே கிளம்பி போயிட்டாங்க. அதனால அவங்கள வந்து வீடியோ எடுக்க முடியலை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அவங்க நண்பர்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு நிறையா ஷேர் பண்ணாங்க என்கிட்ட. அதெல்லாம் சொல்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் வீடியோ வேணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களே பிரியத்தையெல்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ எங்கள் டேடியோட ஒன்றும் பாசமாக இருக்காங்கன்னு. அதுபோக எங்கள் டேடியோட ஃபங்க்ஷன்லையுமே அவங்க எல்லாருமே சிறப்பாக பேசியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்கலாம். இன்னும் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா 1 டே தான் நாள் வந்தாங்க, மறுநாள் கிளம்பிட்டாங்க. உண்மையில் நண்பர்கள் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வர மாதிரிங்க. அவங்களுக்கு எங்கள் டேடிக்கு கிடைச்ச நண்பர்கள் எல்லாமே
ரொம்ப பாசமானவங்க, நேசமானவங்க, ஹெல்பிங் டெண்டன்சிலேருந்து, பொறுமையிலேருந்து, எங்கள் டேடியை விட்டு கொடுக்காம பேசுகிறதுலேருந்து, அது மாதிரி எங்கள் டேடியுமே அவங்களோட அவ்வளோ ஒரு பிரியமாக பாசமாக இன்னமும் டச்லேயே இருக்காங்க. இப்போ படித்த காலத்துலனா பார்த்துக்கங்களே, யூஜி பிஜி காலத்துலனா பார்த்துக்கங்க, கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40 வருஷம் இவங்களோட நட்பு நீடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இனிமேல் நான் சொல்லியிருக்கேன், அப்பப்போ இந்த மாதிரி கெட் டுகெதர் பார்ட்டி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கள் டேடிக்கு நினைவாக வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல், ஏன்னா எங்கள் டேடி ரிட்டையர் ஆகி போயிட்டு நெக்ஸ்ட் இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டே காலி பண்ண போகிறாங்கன்ட்டு தஞ்சாவூரோட ஸ்பெஷல் தலையாட்டி பொம்மை ராஜா ராணி வாங்கி கொடுத்தாங்க. அதுபோக நீங்கள் எல்லாருமே கேட்டீங்க, ஃபங்க்ஷனில் கிஃப்ட்லாம் வந்துச்சு, அதெல்லாம் ஓப்பன் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்க. அவங்களுக்காண்டி கிஃப்ட்டை வந்து அன்பாக்சிங் பண்ண வீடியோஸ் பார்ப்பீங்க. காலேஜ்லேருந்து அன்பளிப்பாக வந்து என்ன கிடச்சிச்சின்னா தங்க நாணயம் வந்து கிடச்சிச்சுங்க. டேடிக்கு மட்டும் இல்லை, டேடியோட ரிட்டையர் ஆன மற்ற 6 பேர், மொத்தம் 6 பேர் ரிட்டையர் ஆனாங்க. அவங்க எல்லாத்துக்குமே தங்க நாணயம் வந்து அன்பளிப்பாக கிடச்சிச்சுங்க. இப்போ ஒவ்வொரு கிஃப்டாக ஓப்பன் பண்ணுவாங்க, நீங்களும் பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோவிலேருந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னு எனக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ வந்து நம்மளோட நற்குணத்தை விடக்கூடாதுங்க. நம்மளோட நற்குணம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அமையிற நண்பர்களுமே சிறப்பாக லைஃப் லாங் வரை நம்மளோட ட்ராவல் பண்ணுவாங்க. எங்கள் டாடி கிடைச்ச நண்பர்கள் மாதிரி நம்மளும் அமைச்சுக்கணும். அதுபோக நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வேணுங்க. கஷ்டம், துக்கம், துயரம், அனைத்துக்குமே சந்தோஷம், எல்லாத்துலேயும் பங்களிப்பு. நம்ம காலேஜிலையாக இருக்கட்டும், நம்ம லைஃப் லாங் முடிகிற வரையும் ஸ்டில் எண்டு வரை நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது நண்பர்கள் தாங்க. அது மாதிரி எங்கள் டேடி கிடைச்ச நண்பர்கள் சிறப்பான நண்பர்கள், மாஷா அல்ல. இப்போ எங்கள் டேடி பொறுமையாக ஒவ்வொரு கிஃப்டையுமே பொறுமையாக ஓப்பன் பண்ணி யார் யார் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் எழுதி வச்சுக்கிட்டாங்க. ஃப்யூச்சரில் தெரியறதுக்காண்டி, யாருக்கு அவங்களுக்கு திருப்பி செய்கிறதுக்காண்டி எழுதி வச்சுக்கிட்டாங்க. எப்போவுமே எங்கள் டேடி சொல்லுவாங்க, ஒரு கிஃப்ட்டு வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எங்கள் டேடிக்கு எல்லோரும் கொடுத்துருக்கிறது யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டுங்க. இது போல் அனைத்து கிஃப்டையும் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இதில் வந்து எனக்கு ரிஷானுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இனிப்பு கிஃப்ட்டு வந்திருக்கு, லட்டு. அதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்போ முடிஞ்சிருக்குன்னே தெரியாது. அந்தளவு நீங்கள் ஆசையாகவும் ரொம்பவே ஹாப்பியாகவும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.